இந்தியன் டீமுக்கு புது பேட்டிங் கோச்சாக வராரா எம்எஸ் தோனி. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியாவோட பேட்டிங்கில் என்ன பண்ண மாதிரி இருக்கும்? தேவதத் படிக்கல் கண்டினியூஸாக செஞ்சுரிஸ் அடித்து ஒரு பயங்கரமான ஃபார்மில் இருக்கார். விஜயாசாகர் ட்ராஃபி ஆர்சிபியோட ஓப்பனிங் பேர் இந்த இயருக்கு சேஞ்ச் ஆக போதா? ஃபில் சால்ட் அண்ட் கோலி இல்லையா, படிக்கல் அண்ட் கோலியாக இருக்குமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க காய்ஸ். கிரிக்கெட் சைட் வியூவர்ஸ், ஹாய் காய்ஸ். ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. எம்எஸ் தோனி வந்து பேக் இன் இந்தியன் டீம், பட் நாட் அஸ் அ பிளேயர், பட் ஆஸ் எ கோச்சாக வந்திருக்காரு, பேட்டிங் கோச்சாக வந்திருக்காரு. கேப்டன் கூல் வந்து பயங்கரமான ஒரு கேப்டன் ஓவர் த இயர்ஸ். என்ன மாதிரி ட்ராஃபியாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரு பிடிச்சி ஃபுல்லாக டாமினேட் பண்ணி ஓவர் த இயர்ஸ் நல்லா பெருமையாக சொல்லலாம். நிறையா கப்ஸை வந்து கப் அடித்து கொடுத்துருக்காரு நிறையா ஃபார்மேட்டில் எம்எஸ் தோனி. ஸோ அவர் இப்போது பேட்டிங் கோச்சாக போட்டிருக்காங்க. பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படி சொல்லி. இது என்ன மாதிரி ஒரு மூணு தெரியல. பட் கம்பீரோட கோச்சிங் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நமக்கே தெரியும். ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்துருக்கோம். பிஜிடியை தோற்றுருக்கோம், நியூசிலாந்து கூட தோற்றுருக்கோம். ஸோ ஆஃப்டர் சீரீஸ் வந்து தோத்துட்டு தான் இருந்திருக்காங்க கம்பீர் வந்ததுக்கப்புறம். ஸோ ஹோப்ஃபுல்லி எம்எஸ் தோனி வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன் இந்தியன் டீமுக்கு. பார்ப்போம் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணுறாங்களா அப்படின்னு. மற்ற டீம்ஸ்லாம் எந்த அளவுக்கு டஃப் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். எம்எஸ் தோனி வந்தது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் சிஎஸ்கேக்கு அவர் லாஸ்ட் சீசன் இதுதான் இருக்குமோன்னு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ்க்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எம்எஸ் தோனி பேக் டு இந்தியன் டீம் ஆஸ் அ கேப்டனா இல்லை பேட்டிங் கோச்சாக வந்திருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க guys. அண்ட் படிக்கல் வந்து ஒரு பயங்கரமான ஃபார்மில் இருக்கார், தெறிக்கி விடுற ஃபார்மில் இருக்கார் விஜயாசாகர் ட்ராஃபியில். அவர் ஒரு கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன். சின்ன வயசுலலாம் விராட் கோலி கிட்ட இருந்து அவார்ட்ஸ் நிறையா வாங்கியிருக்காரு அவரோட லோக்கல் கிளப் மேட்சஸில். அவர்கிட்ட கேட்டப்போ இன்ஸ்பிரேஷன் வந்து அவருக்கு விராட் கோலினே சொல்லியிருக்காரு. அவர் வந்து லாஸ்ட் டைம் ஆர்சிபிக்கு ஆடும்போது அவர் சந்திரமுகியாக ஆடினார். அப்புறம் மற்ற டீமுக்கு போனதுக்கப்புறம் கங்காவாக மாறிட்டார். ஸோ இந்த சீசன் அவர் கங்காவாக மாறுவாரா இல்லை சந்திரமுகியாக மாறுவாரான்னு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். படிக்கல் பேக் டு ஃபார்ம் வந்தால் அது ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும். ஸோ அவர் பேக் டு ஃபார்ம் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக ஆடுவார். யாருக்குமே தெரியும் அவர் கிளாஸியான ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அவர் நல்லா ரொட்டேட் பண்ண முடியும், பிக் ஷாட்ஸும் அடிச்சிருக்காரு. யூஏஇயில் வந்து அந்த சீசனில் வந்து சூப்பரான டாப் ரன் ஸ்கோராக இருந்தார் ஆர்சிபிக்கு. படிக்கல் கண்டிப்பாக பேக் டு ஃபார்ம் வரணும்னு நம்பிட்டு இருக்கோம். அவர் பேக் டு ஃபார்ம் வந்தால் ஆக்சுவலி ஒரு சின்ன தலைவலி இருக்குது ஆர்சிபிக்கு. யார் ஓப்பனிங் போகணும்னு தெரியல. பிகாஸ் ஃபில் சால்ட் ஒரு பக்கம் இருக்கார், அவரும் அட்டாக்கிங் ஆடக்கூட பேட்ஸ்மேன் தான் வரும். ஸோ அவர் கூட சேர்ந்து படிக்கல் ஓப்பன் பண்ணிட்டு 1-1 வந்து விராட் கோலி வருவாரான்னு தெரியல. பார்ப்போம் காய்ஸ் எந்த மாதிரி நடக்க போகுதுன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எம்எஸ் தோனி கோச்சாக வந்தது நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமா? அண்ட் படிக்கல் ஓப்பனிங் பண்ணணுமா இல்லை பெஞ்சில் உட்காரணுமா காய்ஸ்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு விலாக் வருது, உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அந்த விலாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த விலாக் பற்றி தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ் கொஞ்சம். லெட்ஸ் சி. பை காய்ஸ்.